வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அதாவது கடந்த மாதம் மே மாதம் 11ஆம் தேதி தாவேக அரசு ஆட்சியில் அமர்கிறது. அன்னையிலேருந்து இன்னைய தேதி வரை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி சுமார் 18, 39 நாட்கள் சரியா இன்னையோட முடியுது. இந்த 39 நாட்களில் ஒரு விஷயம் பார்த்தா அதிர்ச்சி ஆயிட்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சுமார் 985 குற்றவியல் சம்பவங்கள் இந்த 39 நாள்ல மட்டும் நடந்திருக்கு. அதாவது திமுக ஆட்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இருந்தப்போ பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எல்லாம் விஜய் சொல்லிக்கிட்டே இருந்தாப்ல. இப்போ கடைசியாக பார்த்தா இவரது ஆட்சி அமைந்து வெறும் 39 நாள் ஆயிருக்கு. இந்த 39 நாளில் 985 குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், லஞ்சம், கொலை, கொள்ளை அப்படின்னு கிட்டத்தட்ட 985 குற்றச்செயல்கள் நடந்திருக்கு. பதிவானது எல்லாமே வலைதளங்களில் பதிவான செய்திகள். பல்வேறு வலைதளங்களில் பல்வேறு இடங்களில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் எல்லாம் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு பார்த்துடலாமா? சரி, அந்த செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டாடுறார். அந்த திட்டத்தின் மூலமாக திறன் மேம்பாட்டு வேலைகளை செய்து அவர்களை மேல் படிப்புக்கு போகிறது, இல்லை வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பது, இல்லை ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு எழுதுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த திட்டத்தை மொத்தமாக மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க, டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் மாற்றியிருக்கிறாங்க. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது எல்லாரும் முதல்ல எதிர்பார்த்தது அம்மா உணவகத்தோட பேரை மாற்றுவார் அப்படின்னு தான் நினைச்சாங்க. அவர் மாற்றலை. அது அப்படியே நடக்கட்டும், அந்த பெயர்லேயே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார். முதல் ஆண்டு ஆட்சிக்கு வந்தபோது எடப்பாடி ஃபோட்டோவை போட்டு ஸ்கூல் பேக்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. அதிகாரிகள் எதிர்பார்த்தது என்னன்னா, அந்த பையெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க, அதில் ஏன் ஃபோட்டோவை போடுங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. அதையும் அவர் செய்யலை. அது வீண் செலவு, அது மாணவர்களுக்கு வேற எதுக்காக நம்ம பயன்படுத்தலாம், அந்த பையவே கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ பள்ளிகள் திறந்தாச்சு. இப்போ ஏற்கனவே போன ஆண்டு ஆர்டர் கொடுத்து பேக்லாம் அடிச்சிருப்பாங்க. அது தமிழ்நாடு சிம்பிள் மட்டும்தான், அதில் ஸ்டாலின் தன்னுடைய புகைப்படத்தெல்லாம் போடலை. ஆனால் இப்போ அந்த பையெல்லாம் நிப்பாட்டி வச்சு, இல்லை அந்த பையில மேற்கொண்டு விஜயோட ஃபோட்டோவையும் பிரிண்ட் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்களான்னு நம்ம ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ முதல் கட்டமாக இந்த பேரை மாற்றிருக்காங்க. எனக்கு பேர் மாற்றினது கூட எனக்கு பெரிய வருத்தம் கிடையாது, அது மாற்றிட்டு போங்க. இல்லை நான் விஜய் அப்படின்னு கூட போட்டு நீங்கள் ஒரு திட்டத்துக்கு பேர் வைங்க, ஒரு தப்பும் கிடையாது. அது உங்கள் ஆட்சி, உங்கள் அரசாங்கம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இன்னொன்று செஞ்சிருக்க வேலை தான் ரொம்ப மோசமான செயல். என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாங்க? ஒரு டீமை போட்டு மொத்த வலைதளத்துலையும் எங்கெல்லாம் நான் முதல்வன் அப்படின்ற அந்த திட்டத்தை பற்றின பதிவுகள் எங்கேயாவது இருக்கும்ல, அந்த பதிவுகளை பூரா தூக்குட்டாங்க. எப்படி ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் கூட நான் முதல்வன் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடாது. அதாவது ஃபுட் பிரிண்ட்னு சொன்னா என்னன்னா, நம்ம மணல்ல நடந்து போகும்போது கால் பதியுது இல்லை, அப்போ பின்னாடி வர யாராவது ஒருத்தர் பார்த்து யாரோ ஒருத்தர் நடந்து போனாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதை இந்த சைபர் உலகத்துல டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அப்படிம்பாங்க. இப்போ நீங்க கிருஷ்ணவேல் அப்படின்னு தேர்ந்தீங்கன்னா, பல்வேறு இடங்கள்ல நான் பேசினதோ, இல்லை நான் எழுதுனதோ, இல்லை நான் போட்ட முகநூல் பதிவுகளோ, இந்த மாதிரி விஷயங்கள் அங்கங்கே காட்டும் பார்த்தீங்களா, அது எல்லாமே என்னுடைய டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட். அது போல இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் முதல்வன் அப்படின்ற பெயர் இணையத்துல எங்கேயுமே இருக்கக்கூடாது, எங்க இருந்தாலும் அந்த பதிவுகளை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்காங்க. இது எந்த விதத்தில் ஒரு நாகரிகம்னே தெரியல. நீங்க திட்டத்துக்கு பெயர் மாற்றுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த பெயரில் எங்கெல்லாம் பதிவுகள் இருந்தோ, யாரோ ஒருத்தர் முகநூல்ல ஒரு பதிவு போட்டிருந்தாலோ, இல்லை ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாலோ, இல்லை சில பேர் பேசினதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க,
நான் இந்த மாதிரி ஒரு பின்தங்கிய குடும்பத்தை இருந்து வர்றேன், நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நான் இப்படி இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் வீடியோ பேசியிருப்பாங்கல்ல, அது முதற்கொண்டு எல்லாத்தையும் தூக்க சொல்லிட்டாங்க. இதுதான் முதல் கட்டமாக விஜய் செய்யக்கூடிய ஒரு பெரிய நல்ல வேலை நடந்தது. சரியா? அடுத்தால சரி, இந்த 985 அப்படின்னு ஒரு நம்பர் சொன்னீங்களா, அது என்ன நம்பர் சார்? அந்த 39 நாட்கள்ல 985 இடங்களில் மொத்த சம்பவங்கள் 985 சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னெல்லாம் அந்த சம்பவம், எந்தெந்த கேட்டகரியில எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கிரைம் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 283 வழக்குகள் பதிவாயிருக்கு. லா அண்ட் ஆர்டர் 171, வயலன்ஸ் வன்முறை சம்பவங்கள் 136, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 138, பாலியல் ரீதியான தொந்தரவுகள் 124, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 112. அப்போ இந்த 3 கேட்டகரி பாருங்க. பெண்களுக்கு எதிராக செக்ஷுவல் அண்ட் சில்ட்ரன், இதுவே இவ்வளோ வந்திருக்கு. மர்டர் கேசஸ் 101, ஆல்கஹால் தண்ணியை போட்டு கலாட்டா பண்ண கேஸு 75 கேஸு, போதை மருந்துனால வந்த கலாட்டாக்கள் அது ஒரு 52 கேஸு, மினரல் அதாவது தாது மணல் திருடுறாங்க அது இதுன்னு சொன்னாங்களே, இந்த 39 நாளில் மட்டும் 17 இன்சிடென்ட் நடந்திருக்கு. எக்ஸ்டார்ஷன் பணம் பறித்தல் 14 குற்றங்கள் நடந்திருக்கு. தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் 13 குற்றங்கள் பதிவாயிருக்கு. பிரஸுக்கு எதிராக நடந்த அடக்குமுறை இல்லை தாக்குதல் 10 இடத்துல நடந்திருக்கு. ஹானர் கில்லிங் அதாவது ஆணவ கொலை, ஆணவ படுகொலை 8 கொலை நடந்திருக்கு. போலீஸ் கஸ்டடியல் டெத்து 4, மைனாரிட்டிஸ் மீது நடந்த தாக்குதல்கள் 2, மொத்தமாக 985 கேஸ் நடந்திருக்கு. இது ஒன்றும் சாதாரண கேஸ்லாம் கிடையாது. அப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது. இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தமான ஊழல் வழக்குகள் மட்டும் 144 வழக்கு தனியாக பதிவாயிருக்கு. இது எல்லாத்தையும் எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு எனக்கும் ஒன்றுமே புரியல. பொம்பளைங்கள்ட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஒரு பொண்ணு வந்து பேசியிருக்கு, நான் உங்களை அப்பா மாதிரி பார்த்தனேன், இப்படி பண்ணுறீங்களே நீங்கள் அப்படின்னு. ஒரு ஸ்கூல் இஷ்யூ, 4 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை, 50 வயசு ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கள்ளலாட்ரி விற்பனை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் லாட்ரி வந்து தடை செய்யப்பட்டது. அந்த தடை செய்யப்பட்ட லாட்ரி இப்போ தமிழ்நாடு முழுக்க வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனையில் பெண்ணுக்கு ஆம்புலன்ஸில் வச்சு தொல்லை கொடுத்துருக்குறாங்க. சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி பகுதியில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை, வேலை கேட்டு சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, இது நேற்று திருப்பூரில் நடந்திருக்கு. இது எல்லாமே அதாவது வெறும் பாலியல் தொல்லைகள் மட்டும் உள்ள வழக்குகள்னு எடுத்த செய்திகள்னு எடுத்தோம்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்கு, 114 சம்பவங்கள் நடந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதாவது இப்போ செக்ஷுவல் அசால்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் ரஃபாக ஒரு சும்மா வாசிக்கிறேன். அந்த அப்பா மாதிரி பார்த்தேன்னு சொன்னது, 4 வயசு குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது, இதெல்லாம் நேற்று நடந்த சம்பவம். முன்னா நாள் பார்த்து, அப்புறம் திருவண்ணாமலையில் மாவட்டத்தில் ஆரணியில் ஒரே நாளில் 2 பள்ளி மாணவியருக்கு தொல்லை கொடுத்துருக்குறாங்க. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரே நாள் 12 செக்ஷுவல் அசால்ட்டு குழந்தைகள் மேலேயும் பெண்கள் மேலேயும் நடந்திருக்கு 24 மணி நேரத்தில். திருவண்ணாமலை சேத்துப்பட்டு பகுதியில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாவேகா பிரமுகரை கடுமையாக தாக்கி காவல்துறையில் ஒப்படைத்தனர் மக்கள். திருநெல்வேலி மாவட்டம் மணிமூர்த்தீஸ்வரன் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, 100 நாள் பெண்களிடம் சில்மிஷம் செய்த நபர் போதை ஆசாமியை நையப்புடைத்த பெண்கள். 2 நாளைக்கு முன்னாடி 5 பெண்கள் பல்வேறு இடங்களில் போஸ்கோ வழக்குக்கு பதிவாகிற அளவுக்கு பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கு. விஜய் ரசிகர்கள் யாரும் வந்தால் வீட்டுக்கு வந்தால் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லை, கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுத்த தாவேகா பிரமுகர் கைது, இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை 3 நாளைக்கு முன்னாடி சென்னை போரூரில். காஞ்சிபுரத்தில் மணிமங்கலம் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் கைது.
7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் கைது. 3 நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர்ல கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை, சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த குழந்தை. வடமாநில தொழிலாளர்கள் வெளியேற கோரி கைதானவர்களுக்கு கடும் நடவடிக்கை வழங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தது போலீஸ். அப்புறம் மறுபடியும் 3 நாளைக்கு முன்னாடி கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் கல்லூரி மாணவியை மிரட்டி நிர்வாண வீடியோ எடுத்து பணம் பறித்த கும்பல். அடுத்த பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து குழந்தை படுகொலை செய்யப்பட்டது திருவள்ளூர்ல 3 நாளைக்கு முன்னாடி. அதே மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி சென்னை பூந்தமல்லி அருகே காட்டுப்பாக்கத்தில் 7 வயது சிறுமிக்கு நேர்ந்த பாலியல் கொடூரம். 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்ட கொடூரம் 3 நாளைக்கு முன்னாடி. 4 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில ஏட்டையாவின் ஏடாகூடமான வேலை, ஒரு சமூக சேவை செய்கிற ஒரு லேடி கிட்ட போய் பேசி அசிங்கப்பட்டு அந்த பொண்ணு வந்து அந்த லேடி வந்து அந்த பேசின ஆடியோவை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. பெண் காவலருக்கு 4 நாளைக்கு முன்னாடி சிவகங்கையில் பெண் காவலருக்கு கூட்டு பாலியல் துன்புறுத்தல். பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை எத்தனை நாளைக்கு முன்னாடி? 4 நாளைக்கு முன்னாடி மதுரையில். அதே போல் மதுரையில் நடந்தது. அப்புறம் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை, 3 பேர் கைது. இது எங்க சிவகங்கையில் நடக்குது. ஆயுதப்படையில் பெண்களை ஏமாற்றி ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய தாவேகா பிரமுகர் கைது. ஆக இது வந்து சேலத்தில் நம்ம சொன்னாங்கல்ல, ஒரே ஆள் வந்து 5000 வீடியோ வச்சிருக்கிறான், 8000 வீடியோ வச்சிருக்கிறான்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பூரா எப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் எனக்கும் புரியல. இந்த ஆட்சி வந்த உடனே இந்த தாவேக்கான்னு சொல்லிக்கிட்டவங்க பூரா இதெல்லாம் நம்ம ஆட்சி, நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? நான் கேட்கறது என்னன்னா, இந்த பாலியல் குற்றங்கள் நடக்கவே இல்லை கடந்த 5 ஆண்டுகள்ல, கொலை சம்பவங்கள் நடக்கவே இல்லை, ஆணவ கொலை நடக்கவே இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. நடந்திருக்கு. அங்கே ஒன்று இங்கே ஒன்று, ஒரு வருஷத்தில் ஒரு இன்சிடென்ட்டு 2 இன்சிடென்ட்டு. அதிகபட்சமே எனக்கு தெரிஞ்சு இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் ரொம்ப, அதாவது திமுகனாலே பத்திரிகையாளர்கள் ஓவர் டைம் வேலை பார்ப்பாங்க. அந்த ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அந்த ஒரு கேஸை வந்து 72 மணி நேரம் உட்காந்து அதை அடுத்த செய்தி கிடைக்கிற வரை அதை போட்டு அலசி ஆராய்ச்சி துவைச்சி காய போட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அந்த வேற ஒரு சம்பவம் நம்ம இன்னொரு நியூஸ் கிடைக்கணும், அது கிடைக்கிற வரை. இதில் அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த ஞானேஸ்வரன் ஒரு ஆள் வந்து கடைசியில் அவர் திமுக பிரமுகர்ன்றாங்க. அந்த ஞானேஸ்வரன் வேற, இன்னும் அவன் இந்த திமுகவில் இருந்த ஞானேஸ்வரன் வேற. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, திமுக ஒரு போஸ்டரில் பார்த்தேன் ஞானேஸ்வரன் இருந்தது, அந்த ஞானேஸ்வரன் தான் இவரு அப்படின்ட்டாங்க. இப்படியெல்லாம் போட்டு உருட்டுனாங்க. அந்த அஜித் குமார்னு ஒரு பையனை அடிச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கு எல்லாம் போட்டு அவ்வளோ உருட்டுனாங்க. இப்போ பார்த்தா அதான் இப்போ நான் காமிச்சேன் உங்களுக்கு, ஒரு லிஸ்ட் கொடுத்தேன் பாருங்க. பல்வேறு அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுத்து மாட்டினது, இது எல்லாமே மாட்டின கேஸு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மாட்டாமல் இன்னும் ரிப்போர்ட் ஆகாத கேஸ்லாம் நிறைய இருக்கும், அது நமக்கு தெரியல. ரிப்போர்ட் ஆன கேஸ் மட்டும் 985 வழக்குகள், 1 2லாம் இல்லை, 985 வழக்குகள் பதிவாயிருக்கு. இந்த 985 வழக்குகளுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இது எல்லாமே செய்தியாக வந்திருக்கு, புரியுதுங்க? அதாவது ஒன் இண்டியா, அது இதுன்னு நியூஸ் தமிழ், இப்படி பல்வேறு ஊடகங்கள்ல செய்தியா வந்த விஷயங்கள் மட்டும்தான். நான் சொல்றது வந்து நான் இப்போ தொகுத்து சொல்றேன். பட் மொத்தமா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல சின்னதாக பதிவு செய்யப்பட்ட செய்திகள். இந்த செய்திகளை பூரா முதல்வர் பார்வைக்கு போகுதா இல்லையா? அதாவது 5 ஆண்டுகள்ல ஒரு 10-12 சம்பவம் நடந்ததுக்கு ஐயோ அப்பா தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லைன்னு எல்லாருமே எல்லா ஊடகங்களும் கதறாங்க. அந்த 12 சம்பவங்கள் நடந்திருக்க கூடுமானா நடந்திருக்க கூடாதுதான். அது தனி நபர்கள் செய்த குற்றம், அதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு அப்படின்னு பேசினாங்க. இப்போ 985 குற்றங்கள் நடந்திருக்கு. அதுவும் வெறும் 39 நாள், 40வது நாள் நாளைக்கு தான், 40 நாள் கூட ஆகல. 985 சம்பவங்கள், கொலை, கொள்ளை, ஆணவ கொலை, சிறுபான்மையினருக்கு எதிரான குற்றங்கள், தலித்துகளுக்கு எதிரான அடக்குமுறை, பிரஸுக்கு எதிரான அடக்குமுறை, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, அப்புறம் பெண்களுக்கு எதிரான வன்முறை, நேரடியாக பாலியல் குற்றங்கள், இப்படி 985 வழக்கு சம்பவங்கள் நடந்ததாக ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு பல்வேறு ஊடகங்கள்ல. அப்படி ரிப்போர்ட் செய்யப்பட்ட இந்த ஊடகங்கள்
இதை குறித்து ஏன் யாரும் பேச மறுக்கிறார்கள்? கேட்டால் 6 மாதம் போட்டுமா? இதெல்லாம் 40 நாளில் 1000 டச் பண்ணுவாங்க போல இருக்க. இந்த வீடியோ கேம் விளையாடிக்கிட்டே இருப்பாங்களா பத்தியா? நான் ஒரே வாரத்தில் 1000 பாயிண்ட்ஸ் வந்து 2000 பாயிண்ட் வந்துட்டேன்னு இந்த பசங்க பேசுவாங்களே. அது போல இவர்கள் குற்ற சம்பவத்தில் 40 நாள் தான் ஆக போகுது. இன்னைக்கு 39வது நாள், 985 நாளைக்கு இன்னொரு 15 ஐட்டம் கண்டிப்பாக ரிப்போர்ட் ஆகும். அப்படி 15 பேர் இன்னொரு ரிப்போர்ட் ஆச்சுன்னா 1000 அப்படின்ற நம்பரை ஈஸியாக ரீச் ஆகிடுவாங்க. அப்போ 1000 நம்பரை இவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னா 40 நாளில் 1000 குற்றங்கள் தமிழ்நாட்டில். அப்படின்னா அதுலேயும் பெரும்பாலும்னா 80% பேர் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் பூராமே தாவேகா நிர்வாகிகள், தாவேகா பிரமுகர்கள், தாவேகா உறுப்பினர்கள், இப்படி தான் பேர் வருது. ஆனால் எனக்கெல்லாம் தெரியல சத்தியமாக, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. ஒரு 3 வயசு குழந்தைன்னா என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து அது பேத்தி மாதிரி. அந்த குழந்தைய எப்படி இவங்களால செக்ஸ் ரீதியாக பண்ணி கொலை பண்ண முடியுது? அப்போ இந்த தாவேகாக்காரர்கள் பூரா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, இனிமே ஆட்சி நம்மளுது, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தாவேக்கான்னா அதில் ஒருத்தன் பார்க்குற பையன் குடிச்சுட்டு அப்படியே கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு ஒரு போலீஸ்கார்ட்ட மிரட்டுறான். ஏய், யாருன்னு நினைச்ச? போலீஸ்னா நீ பெரிய இதா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நின்று கத்துறான். அவரு பொறுமையாக உட்காந்து வீடியோ எடுக்கிறார். வீடியோ தானே எடு என்ன பண்ணுறோம், பல்ல கடிச்சிட்டு கத்துறான் அந்த பையன். ஹார்ட்லி ஒரு 25-26 கூட இருக்காது அந்த பையனுக்கு வயசு. அப்போ ஒரு புதிய வன்முறை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரா விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு புதிய வன்முறை கலாச்சாரம்ன்ற மாதிரியே மாறி எல்லா பகுதியிலும் வன்முறைகள் நடக்குது. அதாவது இந்த ஒரு இடத்துல நடந்துச்சு அங்க நடந்துச்சுன்னா இல்லை, மொத்தமா தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டங்களையும், சிவகங்கையில் நடக்குதுன்றாங்க, திருநெல்வேலியில் நடக்குதுன்றாங்க, கன்னியாகுமரியில் நடக்குதுன்றாங்க, சிவகுண்டத்தில் நடக்குதுன்றாங்க, திருவண்ணாமலையில் நடக்குதுன்றாங்க, காஞ்சிபுரத்தில் நடக்குதுன்றாங்க, வேலூர்ல, இங்க அங்கன்னு இல்லாம எல்லா பகுதியிலும் தமிழ்நாடு முழுக்க சொல்லி வச்ச மாதிரி 11ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன மாதிரி 1000 நெருங்கி போய்கிட்டு இருக்குது குற்ற சம்பவங்களின் எண்ணிக்கை. அப்ப இவ்வளவு வேகமா இப்படி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இதை குறித்து முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார்? நான் விளையாட்டுக்கு சொல்ல, அவ்வளவும் ரெக்கார்டு இருக்கு. எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? tvkfiles.orgன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இப்போ நான் வாசித்த செய்தி பூராமே பல்வேறு ஊடகங்களில் வந்த செய்தி, அதை அவர்கள் தொகுத்து தங்களோட வலைத்தளத்தில் போட்டிருக்காங்க. tvkfiles.org உள்ளே போனீங்கன்னா கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா 1 ஹவருக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது, 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது, 1 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம், 2 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம், 3 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம்னு வரிசையாக லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. tvkfiles.org. நான் வேணா பெரிய ரகசியமாலாம் இதை வச்சுக்கிட்டு நான் டெய்லி அதுலேருந்து நியூஸ் வாசிக்கலாம் அப்படின்லாம் நான் நினைக்கல. பாருங்க, ஒருத்தன் யாரோ ஒருத்தன் இதை ஒரு வேலையாக செஞ்சுருக்கிறான். அவனுக்கு பதறிட்டான் போல இருக்கு, என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இலவச விளம்பரமா இருக்கட்டுமே, இப்போ என்ன தப்பு, ஒரு நல்ல வேலை தானே செஞ்சுட்டு இருக்கிறாரு. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. tvk.orgன்னு ஒரு வெப்சைட் போட்டு, எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் அந்த வெப்சைட்டை முடக்கினாலும் முடக்கிடுவாங்க. அந்த வெப்சைட் நடத்தும் நண்பர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, உங்கள் வெப்சைட்டை டெய்லி நீங்கள் பேக்கப் எடுத்துருங்க. ஒரு நாள் கூட பேக்கப் எடுக்காமல் இருந்துறாங்க. பேக்கப்னா ஆன்லைன் பேக்கப் இல்லை, ஆஃப்லைனில் பேக்கப் எடுத்துருங்க டெய்லி. இன்னைக்கு எடுத்த பேக்கப்பை டெலிட் பண்ணிட்டு நாளைக்கு இன்னொரு பேக்கப் எடுத்தாங்க வச்சுக்கிங்க. இல்லை, ஏன்னா உங்கள் வலைத்தளம் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு துணிச்சலான வேலை, மிக அருமையான வேலை. இது திமுக தான் செய்தா இல்லையான்னு எனக்கு தெரியல. அங்கே அந்த வலைத்தளத்தை நடத்தக்கூடியவங்களோட பெயர் எதுவும் இல்லை. நீங்களும் போய் பாருங்க. tvkfiles.org 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 39வது நாள். என்னன்னு இன்னைக்கு தற்செயலாக என் கண்ணில் பட்டது இந்த வெப்சைட். நான் ஏதோ தேடிட்டு இருந்தேன், டிஎம்கே ஃபைல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு ஏமாத்திட்டு இருந்தார்ல அண்ணாமலை, அது மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நான் உண்மையிலே இப்படி ஒரு வெப்சைட் நான் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஏற்கனவே ஒரு சக தோழர் யாரோ ஒருத்தர், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பாராட்டுகள், செஞ்சுருக்கீங்க ஆல்ரெடி. நான் தான் கொஞ்சம் லேட்டு. நல்ல அருமையான வேலை, தொடர்ந்து செய்யுங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பெருசாலாம் ஒன்றும் சப்போர்ட் பண்ண வேணாம், எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் இந்த வெப்சைட்டை ஷேர் பண்ணுங்கள். இதை போய் பாருங்கப்பா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு, அது அதாவது எந்த
ஒரு பழைய பழமொழி சொல்லுவாங்க, அது பைபிளில் வருமா எதில் வரும்னு ஞாபகம் இல்லை, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான் அப்படின்னு. அது மேலே இவங்க எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க, அதே இன்ஸ்டா ரீல்ஸு, அதே ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு, அது மூலமாகவே தான் அவர்களுக்கு அழிவும் ஆரம்பிக்க போகுது. இது இது வந்து அழிவுன்னு நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உண்மையில் மனசு பதறுதுங்க. 40 நாளில் 1000 குற்றங்கள். நம்ப முடியுதா? ஒரு நாளைக்கு தமிழ்நாடு பூரா ஆவரேஜாக 25 இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில் யாரோ செத்து போகிறாங்க, யாரோ அடிபட்டு போகிறாங்க, எங்கேயோ ஒரு குழந்தை செத்து போகுது, எங்கேயோ பணம் புடுங்கப்படுது. ஒரு நாளைக்கு ஒரு தமிழ்நாட்டில் மொத்தம் 30 மாவட்டம், ஏதாவது ஒரு மாவட்டம்னு 25 ஆவரேஜாக பார்த்தா ஒரு 25 மாவட்டத்தில் டெய்லி ஏதோ ஒரு குற்ற செயல் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு மாவட்டத்தில் நடந்தால் பரவாயில்லைங்க, எல்லா மாவட்டங்கள்லையும் பரவலாக ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 25 குற்ற செயல்கள்னு 40 நாளில் 1000 குற்றங்களை செஞ்சு முடிச்சுட்டாங்க. பதிவான செய்திகள், பதிவு ஆகாத செய்திகள் இன்னும் எத்தனை இருக்கு யாருக்கு தெரியும்? தெரியல. ஸோ இந்த செய்திகளை குறித்து உங்கள் பார்வை என்ன, உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.